நீ உன்னுடைய பாவம் வெளில தெரிஞ்சா என்ன மகன் ஆகும்? ஐயோ, அவ்வளவுதான், மனுஷன் மதிக்கவே மாட்டான். அப்போ மனம் திரும்பி உள்ள வந்துடு, என்னை தேடி வந்துடு, என்கிட்ட ஓடி வந்துடு, என் பர்வத மலையில என் பாதத்துல வந்து உக்காந்துடு. அப்போ என்ன ஆகும்? மரித்த உன் ஆவிக்குரிய வாழ்க்கை உயிரடையும், மரித்த உன் செல்லுகள் உயிரடையும், மரித்த உன் ஆசீர்வாதங்கள் உயிரடையும். அங்க பெஸ்ட் குவாலிட்டி பாருங்க, நெகட்டிவ் அப்ரோச் இல்லவே இல்லை. என் பையன் செத்துட்டான், நான் தீர்க்கதரிசியை பார்க்க போறேன், எனக்கு அவர் பிள்ளைய தருவார், அதெல்லாம் இல்லை. மேல் வீட்டு அறையில் மரித்த மனிதர்களிடத்துல வார்த்தையை சொல்லாதவளாய் ஜீவனோடு ஒருத்தர் அங்க படுத்து தூங்கினாரியா, அந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கும்யா என்ற ஞானத்தினாலே, இதனாலதான் அவ கனம் பொருந்தியவர். இந்த ஞானத்தினால அப்ப தாய்மார்களுக்கு தெரியணும் எந்த வேலையில எந்த விஷயத்த வெளியில சொல்லணும், எந்த வேலையில எந்த விஷயத்த செய்யணும், எந்த நேரத்துல ஜெபம் பண்ணணும்னு நம்ம உணர்ந்துட்டோம்னா நம்ம வீடு கட்டப்பட்ட வீடா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அங்க கரெக்டா போறா. ஏன் வேகம் வேகம் வேகம், வழியில எங்கேயுமே நிக்காத, நான் சொன்னா மட்டும் நிப்பாட்டி. ஏன் இந்த கண்டிஷன்னா அவளுக்கு தெரியும் நேரம் போக மாடியில வச்சிருக்கிற பெணம் அது குணத்தை காமிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப நாட்கள் செல்ல நீ எந்த பாவ பழக்கத்துல இருக்கிறாயோ இன்னைக்கு அது இனிமையா இருக்கும், இன்னைக்கு அது உனக்கு சுகத்தை கொடுக்கும், இன்னைக்கு அது உனக்கு இன்பத்தை கொடுக்கும். ஆனால் அது நாட்கள் செல்ல அது குணத்தை உனக்கு காமிக்க ஆரம்பிச்சதுன்னு சொன்னா உன் வாழ்க்கை நாற்றமாய் மாறிவிடும். அந்த நிலைக்கு நீ கொண்டு போகாதே, அந்த நிலைக்கு நீ கொண்டு போகாதே. உகந்த காணிக்கையை நீ இயேசுவிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் உன் பரிசுத்த ஜீவியம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம ரோமர் 15:13 வாசிச்சோம், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும் படிக்கும், நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அவள் தன்னை பரிசுத்தமா வைத்து கொண்டபடியினாலதான் அவள் தைரியமாய் தீர்க்க தரிசன இடத்துல போனா. ஒருத்தர்லாம் தீர்க்க தரிசன இடத்துல போய் நிற்பாங்கன்னா அந்த காரியத்தை என்ன காரியத்தை செஞ்சுட்டு வந்துட்டோமோ அதை அப்படியே தீர்க்கதரிசி வெளிப்படுத்துகிறவரா இருப்பாங்க. அவள் பயம் கொள்ளாதவளாய் தைரியமா போறான்னா அவளுக்கு தெரியுது அவள் கனம் பொருந்தியவளா இருக்கிறபடினால, பரிசுத்தமாய் வாழ்கிறபடினால தீர்க்க தரிசனத்துல போறோம். இன்னொன்று இந்த ஆங்கிள் பார்க்கலாம். யாராவது உங்க பாஸ்டர் உங்க வீட்டில் வரப்போகும்போதுலாம் தங்க விடுவீங்களா? சும்மா விளையாட்டு கேட்கிறேன், முடியாது. ஏன் சொல்லுங்க, சொல்லுங்க சிஸ்டர், மேரி சிஸ்டர். ஊரோட அதில்லைங்க, நீங்க வேற. அவர் வந்துட்டாருன்னா நான் டிவி பார்க்கறது அவருக்கு தெரிஞ்சிடும், நான் காலையில 10 மணிக்கு எந்திரிச்சது அவருக்கு தெரிஞ்சிடும், நான் என்ன சொல்றது போனை போட்டு 4 பேரை திட்டுறது அவருக்கு தெரிஞ்சிடும். அவர் ஜெபத்துக்கு வர 10 நிமிஷமே சிஸ்டர் சொன்னா, மரியா சிஸ்டர் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போனார்னா எப்படா டிவி பார்க்கலாம், எப்படா தூங்க போகலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு விசுவாசிகளோட நிலை. ஆனால் அவர் தன் மேல் வீட்டு அறையிலேயே ஒரு இடத்த கொடுத்துருக்குறான்னா அவளுக்கு மடியில கனம், ஈரம் இல்லை, கனம் இல்லை, பயம் இல்லை. ஏன்னா தீர்க்கதரிசி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அவள் ஜெபிக்கிறவளா இருப்பான். கரெக்டா? ஊர் வச்சு கொள்கிறதுக்காக சபைக்கு போறவளா இருக்க மாட்டான். தேவனுக்கு பயந்து நடக்கிறவளா இருக்கிறதுனால அவள் தைரியமானவளா இருந்தபடினால நீங்க வாங்க, எத்தனை நாள் வேணாலும் என் வீட்டுல இருங்கய்யா. ஏன் தெரியுமா? நீ எப்போ எந்த நேரத்துல நீ வந்தாலும், ஏன்னா அங்க இந்த டைமுக்கு தான் மீட்டிங்க்கு வருவான்லாம் அங்க போடல. எலிசா இந்த டைமுக்கு தான் வருவாரு அப்படிங்கிறதுலாம் போடல. அவ எப்போ வர போகும்போதெல்லாம் மேல போயிடுவார். போஸ்ட் வச்சு இன்னார் வருகிறாருன்னு ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ வந்தாலும் அந்த வீடு ஜெபதூபமா தான் இருக்கும். அந்த தைரியத்துல அந்த விசுவாசத்துல தான் தன் பிள்ளை இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவள் சொல்லாதபடிக்கு விசுவாசத்துல கடந்து போறான். இல்லையா?